சங்கீத் செனை விடுதலை செய்ய கோரி வல்வெட்டித்துறையில் மக்கள் போராட்டம், போலீசார் அச்சுறுத்தல். சுரேசாலேக்கு ஆதரவாக தென்னிலங்கையில் சத்தியாகிரகம். சுரேசுக்கு ஆதரவாக போராட்டம், இஸ்ரேல் தாக்குதல் விசாரணைக்கு தடையாக கூடாது கத்தோலிக்க திருச்சபை. புலிகளின் நோக்கத்தை நிறைவேற்ற விடமாட்டோம் விமல் வீரவங்ச. சட்டமா அதிபரின் பரிந்துரைகளுக்கு அமைய மாகாண தேர்தலை நடத்த வேண்டும் ரெலோ கோரிக்கை. மத்திய கிழக்கில் பதற்றம் உச்சம், பெரும் போர் வெடிக்கக்கூடும். பாடகர் சங்கீத் செனின் விடுதலையை வலியுறுத்தி இன்றைய தினம் வல்வெட்டித்துறையில் போராட்டம் நடைபெற்றது. இந்த போராட்டத்தை நடத்தவிடாது ஏற்பாட்டாளர்களை போலீசார் மிரட்டி அச்சுறுத்தியுள்ளனர் என்று தகவல் வெளியாகியுள்ளது. பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் பாடகர் சங்கீத் சென் அண்மையில் கைது செய்யப்பட்டார். அவரின் விடுதலையை வலியுறுத்தி இன்று திங்கட்கிழமை யாழ்ப்பாணம் வடமராட்சி வல்வெட்டித்துறை சந்தியில் போராட்டம் ஆரம்பமானது. சமூக அரசியல் செயற்பாட்டாளரான விமலதாஸ் கவிச்செல்வன், வல்வெட்டித்துறை நகர சபையின் முன்னாள் தவிசாளரான ரா சுரேன் ஆகியோர் ஒருங்கிணைப்பில் இந்த போராட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டது. இதில் வல்வெட்டித்துறையைச் சேர்ந்த சமூக ஆர்வலர்கள், இளைஞர்கள், பொதுமக்கள் பெருமளவில் பங்கேற்றனர். அவர்கள் சங்கீத் செனின் விடுதலையை வலியுறுத்தியதுடன் பயங்கரவாத தடை சட்டத்தை முற்றாக நீக்குமாறும் கோரிக்கை விடுத்தனர். அத்துடன் வல்வெட்டித்துறை போலீசாரின் அடக்குமுறைகளுக்கும் எதிர்ப்பு தெரிவித்து கோஷம் எழுப்பினர். முன்னதாக நேற்றைய தினம் போராட்ட ஏற்பாட்டாளர்களை அழைத்த போலீசார் போராட்டத்தை நடத்தினால் பயங்கரவாத தடைச்சட்டம், நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் கைது செய்வோம் என்று மிரட்டினர். ஆனால் போலீசாரின் அச்சுறுத்தல்களை பொருட்படுத்தாமல் போராட்டம் நடைபெற்றது. இன்றைய போராட்டத்தில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் செயலாளர் செல்வராசா கஜேந்திரன், வலி கிழக்கு பிரதேச சபை தவிசாளர் தியாகராசா நிரோஷ், வலி கிழக்கு பிரதேச சபை உபதவிசாளர் தர்மலிங்கம் ஜனார்தனன், வல்வெட்டித்துறை நகரசபை பதில் தவிசாளர் நா பத்மநாதன் மற்றும் வல்வெட்டித்துறை நகரசபை உறுப்பினர்கள், அரசியல் செயற்பாட்டாளர்கள், இளைஞர்கள், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர். போராட்டத்தில் பங்கேற்ற அரசியல் சிவில் சமூக தரப்பினர் பாடகர் சங்கீத் சென் விடுதலை செய்யப்பட வேண்டும் என வலியுறுத்தி கண்டனங்களையும் பதிவு செய்திருந்தனர். அரச புலனாய்வுத் துறையின் முன்னாள் பணிப்பாளர் சுரேசாலே மனிதாபிமானமற்ற முறையில் நடத்தப்படுகிறார் என்று கூறி இன்று சத்தியாகிரக போராட்டத்தில் எதிர்க்கட்சிகள் ஈடுபட்டன. கொழும்பு கோட்டை புகையிரத நிலையம் முன்பாக இந்த போராட்டம் நடைபெற்றது. இந்த போராட்டத்தில் எதிர்க்கட்சிகளை பிரதித்துவப்படுத்தி பெருமளவிலான பிரதிகள் பங்கேற்றனர். சுரேசாலே உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல்கள் தொடர்பான குற்றச்சாட்டில் கடந்த பிப்ரவரி 25ஆம் தேதி கைது செய்யப்பட்டிருந்தார். தடுப்பு காவலில் வைக்கப்பட்டு விசாரிக்கப்படும் நிலையில் அவர் நேற்று முன்தினம் முதல் உணவு தவிர்ப்பில் ஈடுபட்டு வந்தார். இந்த நிலையில் நேற்றிரவு அவர் கொழும்பு தேசிய மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளார். இந்த நிலையிலே சுரேசாலேக்கு ஆதரவாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன, விமல் வீரவங்சவின் தேசிய சுதந்திர முன்னணி, உதய கம்மன்பிலவின் பிவித்ரு ஹெல உரிமைய கட்சிகள் மற்றும் பிக்குகள் இணைந்து இந்த போராட்டத்தை முன்னெடுத்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. பயங்கரவாத தடை சட்டத்தில் சுரேசாலே தடுத்து வைக்கப்பட்டுள்ளார். இந்த விவகாரத்தை உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் விசாரணைக்கு தடையாக மாற்றக்கூடாது என்று கத்தோலிக்க திருச்சபை கோரிக்கை விடுத்துள்ளது. இது தொடர்பில் அந்த சபையின் பேச்சாளர் அருட்தந்தை சிறில் காமினி இன்று நடத்திய செய்தியாளர் சந்திப்பில் வெளியிட்ட கருத்துக்கள் வருமாறு: பயங்கரவாத தடை சட்டம் மனித நேயமற்ற பல அம்சங்களை கொண்டிருப்பதால் அது திருத்தப்பட வேண்டும் அல்லது முற்றிலும் நீக்கப்பட வேண்டும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. எனினும் தற்போது தடுத்து வைக்கப்பட்டுள்ள சுரேசாலே இந்த சட்டம் கடுமையாக அமுல்படுத்தப்பட்ட காலத்தில் நாட்டின் புலனாய்வுத் துறையின் முக்கிய பொறுப்பில் இருந்தவர் என்பதை மறந்துவிடக்கூடாது. அப்போது இந்த சட்டத்தின் கீழ் பலர் தடுத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் இன்று அவருக்கும் அதே சட்டத்தின் கீழ் நடைமுறைகள் பின்பற்றப்படுகின்றன. சட்டத்தின் முன் அனைவரும் சமமானவர்கள் என்பதால் ஒருவருக்கு தனிச்சலுகை வழங்க முடியாது. சட்டம் அனைவருக்கும் பொதுவானதாக இருக்க வேண்டும் என்பதுடன் இந்த விவகாரத்தை முன்னிறுத்தி உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பாக தற்போது முன்னெடுக்கப்பட்டு வரும் முக்கிய விசாரணை திசை திருப்பவோ அல்லது தடை செய்யவோ யாரும் முயற்சிக்கக்கூடாது என்றார்.
சுரேசாலுவை பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்து முள்ளிவாய்க்காலுக்கான பழிவாங்கலை நிறைவேற்ற அரசாங்கம் முயற்சிக்கிறது. புலிகளின் நோக்கத்தை நிறைவேற்ற நாங்கள் இடமளிக்கப் போவதில்லை. இவ்வாறு கூறியுள்ளார் தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவரான விமல் வீரவங்ச. அரசு புலனாய்வுத் துறையின் முன்னாள் பணிப்பாளர் சுரேசாலிக்கு ஆதரவாக இன்று கொழும்பில் சத்தியாகிரக போராட்டம் நடைபெறுகிறது. இந்த போராட்டத்தில் பங்கேற்ற போது அவர் மேற்கண்டவாறு கூறினார். இதன்போது கருத்து வெளியிட்ட அவர், சுரேசாலுவை பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழ் கைது செய்து முள்ளிவாய்க்காலுக்கான பழிவாங்கலை நிறைவேற்றவே அரசாங்கம் முயற்சிக்கிறது. புலிகளின் நோக்கத்தை நிறைவேற்ற நாங்கள் இடமளிக்கப் போவதில்லை. சுரேசாலுவுக்காக தொடர் சத்தியாகிரக போராட்டத்தில் ஈடுபடுவோம் என்றார். மாகாண சபைகள் தேர்தலுக்கு தடங்கலாக இருக்கும் சட்ட சிக்கல்களை தாண்டுவதற்கு பாராளுமன்ற தெரிவுக்குழுவுக்கு முன்வைக்கப்பட்ட சட்டமா அதிபர் திணைக்களத்தின் பரிந்துரைகளுக்கு அமைவாக அரசாங்கம் தேர்தல்களை விரைந்து நடத்த வேண்டும் என்று டெலோ என்று அறியப்பட்ட தமிழீழ விடுதலை இயக்கம் கோரிக்கை விடுத்துள்ளது. இது தொடர்பில் அந்த கட்சியின் பேச்சாளர் கோ சுரேந்திரன் தெரிவிக்கையில், சட்டமா அதிபரால் பரிந்துரைக்கப்பட்ட 2017 ஆண்டு கொண்டுவரப்பட்ட மாகாண சபைகள் தேர்தல் திருத்தச் சட்டத்தை ரத்து செய்து 1988 சட்டத்தின் கீழ் இருந்த முந்தைய தேர்தல் முறைக்கு திரும்புதல் மூலம் மாகாண சபை தேர்தலை விரைந்து நடத்த வழி செய்துள்ளது. இருப்பினும் அந்த பரிந்துரையை கருத்தில் கொள்ளாது அரசு தரப்பு புதிய திருத்தச் சட்டம் ஒன்றை கொண்டுவர வேண்டும் என்றும் அதில் பெண்கள் மற்றும் இளைஞர்களுக்கு அதே ஒதுக்கீடுகளை செய்வது பற்றிய புதிய திருத்தச் சட்டத்தை எப்படி கொண்டு வருவது என்பது குறித்து ஆலோசிக்க வேண்டும் எனவும் கூறுவது காலத்தை வீணடிக்கும் செயற்பாடாகும். சட்டமா அதிபரால் பரிந்துரைக்கப்பட்ட முன்மொழிவுகளில் ஒன்று 2017 ஆண்டின் மாகாண சபைகள் தேர்தல்கள் திருத்தச் சட்டம் எண் 17 ரத்து செய்து 1988 சட்டத்தின் கீழ் இருந்த முந்தைய தேர்தல் முறைக்கு திரும்புதல். 2017 ஆண்டு திருத்தம் இருந்த போதிலும் முந்தைய தேர்தல் சட்டத்தை மீண்டும் வருங்கால அடிப்படையில் நடைமுறைக்கு கொண்டு வருதல். மாகாண சபைகள் தேர்தல் சட்டத்தின் பிரிவு எல்லைகள் மேல் நிர்ணய குழு தனது அறிக்கையை தேவையான காலத்துக்குள் சமர்ப்பிக்க தவறியதால் தற்போதுள்ள 2017 திருத்தத்தை இப்போது முழுமையாக செயற்படுத்த முடியாது என்ற சட்டமா அதிபர் கூறிய விடயம் ஏற்கனவே தெரிந்ததே. அதனால் அதை ரத்து செய்து பழைய முறைக்கு செல்வதன் மூலம் மாகாண சபைகள் தேர்தலை விரைந்து நடத்த முடியும் என்றார். மத்திய கிழக்கில் பதற்றம் மீண்டும் உச்சம் தொட்டுள்ளது. ஒருபுறம் செங்கடலில் இஸ்ரேலுக்கு ஹவுதிகள் தடையை அறிவித்துள்ளன. மறுபுறத்தில் இஸ்ரேல் மீது ஈரான் ஏவுகணைகளை ஏவி தாக்கி வருகிறது. இவற்றுக்கு பதிலடியாக இஸ்ரேலும் தாக்குதல்களை நடத்தி வருகிறது. இதனால் இந்த பிராந்தியத்தில் பெரும் போர் வெடிக்கலாம் என்ற அச்சம் நிலவுகிறது. ஏமன் நாட்டில் இயங்கும் ஹவுதி அமைப்பு செங்கடல் வழியாக இஸ்ரேலின் கப்பல்கள் செல்வதற்கு தடை விதித்துள்ளன. மீறி பயணிக்கும் கப்பல்கள் இலக்கு வைக்கப்படும் என்று எச்சரித்துள்ளது. இந்த கடல் வழி உலக வர்த்தகத்தில் முக்கியமானது. எண்ணெய் மற்றும் சரக்கு போக்குவரத்தில் பெரும் பங்கு இந்த கடல் வழியாகவே நடைபெறுகிறது. இதனால் சர்வதேச கப்பல் நிறுவனங்கள் மீண்டும் அந்த வழியை தவிர்க்க தொடங்கியுள்ளன என்று தகவல்கள் தெரிவித்துள்ளன. இதே நேரம் ஈரான் நேரடியாக இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தியுள்ளது. வடக்கு இஸ்ரேலில் ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன் தாக்குதல்கள் நடைபெற்றுள்ளன. பல நகரங்களில் மக்களுக்கான அபாய எச்சரிக்கை ஒலி ஒலித்துக் கொண்டே இருக்கிறது. கடந்த ஏப்ரல் மாத மோதலுக்கு பிந்தைய முக்கியமான நேரடி மோதலாக இது பார்க்கப்படுகிறது. ஈரானின் தாக்குதலுக்கு பதிலடியாக இஸ்ரேல் விமானப்படை ஈரானின் முக்கிய இடங்களை தாக்கியுள்ளது. தெஹ்ரான் மற்றும் அதன் அருகில் உள்ள ராணுவ தளங்கள் தாக்கப்பட்டன. பாதுகாப்பு கட்டமைப்புகளை இலக்காக கொண்டு இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டன என்று இஸ்ரேல் கூறியுள்ளது. ஒரே நேரத்தில் 3 முனைகளில் எழுந்துள்ள இந்த பதற்றம் பெரும் போராக மாறலாம் என்று அஞ்சப்படுகிறது. ஏனெனில் இந்த மோதல் நீடித்தால் உலகளவில் எரிபொருட்களின் விலைகள் உயரும். அத்துடன் செங்கடலின் வர்த்தக பாதை பாதிக்கப்படும். அது மட்டுமின்றி மத்திய கிழக்கு முழுவதும் போர் பரவக்கூடும் என்று கூறப்படுகிறது. சங்கீத் செனை விடுதலை செய்ய கோரி வல்வெட்டித்துறையில் மக்கள் போராட்டம், போலீசார் அச்சுறுத்தல். சுரேசாலேக்கு ஆதரவாக தென்னிலங்கையில் சத்தியாகிரகம். சுரேசுக்கு ஆதரவாக போராட்டம், ஈஸ்டர் தாக்குதல் விசாரணைக்கு தடையாக கூடாது கத்தோலிக்க திருச்சபை. புலிகளின் நோக்கத்தை நிறைவேற்ற விடமாட்டோம் விமல் வீரவங்ச. சட்டமா அதிபரின் பரிந்துரைகளுக்கு அமைய மாகாண தேர்தலை நடத்த வேண்டும் ரெலோ கோரிக்கை. மத்திய கிழக்கில் பதற்றம் உச்சம், பெரும் போர் வெடிக்கக்கூடும்.